revise for our PT1 exam and the grammar topic is active voice versus passive voice. ஹாப்பி கிரீட்டிங்ஸ் டு ஆல். இன்னைக்கு வந்துட்டு எனக்கு கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக இங்கே வந்து ஆச்சாரியா ஸ்கூலில் வந்து இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் 1லேருந்து இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த இயர் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. என்னை வந்து இன்னைக்கு கிளாஸ் அப்சர்வேஷனில் கூப்பிட்டு வந்து நிஜமாலுமே எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் எந்த ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த கிளாஸ் வந்து மேம் டீச் பண்ணது வந்து நம்ம நேராக பார்க்குறதுங்கிறது வந்து எந்த ஸ்கூல்லையுமே அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்கூலில் இன்னைக்கு வந்து நம்மளை இன்வைட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து PT1 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இன்னைக்கு வந்து ரிவிஷன் தான் இன்னைக்கு ஆக்சுவலாக போயிட்டு இருந்துச்சு. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நித்யா மேம் வந்துட்டு கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க, ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு இதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்து பசங்களுக்கு வந்து அந்த பேசிக்காக உள்ள சிங்குலர் ப்ளூரல் எல்லாமே புரியுற மாதிரி கரெக்டாக வந்து சொல்லி கொடுத்தாங்க. மேமோட ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பசங்களோட மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளாஸை வந்து நல்லா ஜாலியாக ஒரு ஃபன்னாகவும் கொண்டு போனாங்க. தென் அப்பப்போ பசங்களை பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்டு பசங்க வந்து அதுக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி அதெல்லாமும் அடிக்கடி பண்ணாங்க. பசங்க எல்லாருமே நல்லா ஆக்டிவாக எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர்லாம் கரெக்டாக சொன்னாங்க. அது வந்து இன்னைக்கு கிளாஸில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேமும் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களுமே கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக கைண்டாக வந்துட்டு ரொம்ப ஆன்சர்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஆச்சாரிய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமே ஒரு விஷயம் புதுசாக சொல்லி கொடுப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பசங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வீடியோ, சயின்ஸ் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இது சாப்டர் முடிச்சதுமே நமக்கு வீடியோ எடுத்து நமக்கு வந்து அனுப்பிடுறாங்க. அதை நம்ம ஒரு தடவை கோ த்ரூ பண்ணோனாலே போதும், நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்டையும் இன்னும் நல்லா சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸ் வைஸ் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் நான் அகாடமிக்ஸ் வைஸ்லையும் ஆச்சாரிய ஸ்கூலில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவினிங் 4:30 ஸ்கூல் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா 4:30 to 6 வந்து யோகா, செஸ்ஸு, மால்கம், அத்லெட்டிக்ஸு எல்லா கிளாஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் கோச்சிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட டைம் டேபிள்லையுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹவர் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சொல்லி கொடுக்குறாங்க. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அதில் யோகா கிளாஸ் போயிட்டு இந்த சண்டே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் வந்து வாங்கியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக மூர்த்தி சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமே நிறைய புதுசாக ஒரு விஷயமும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதில் பசங்க எல்லாருமே நல்லா இன்ட்ரெஸ்டாக எல்லாருமே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பசங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஸ்டார் ஆஃப் த மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு மாசம் ஒரு சில்ட்ரனை வந்து சூஸ் பண்ணி அந்த பசங்க வந்து ஸ்டார் ஆஃப் த மந்த் கொடுக்கறது மற்ற பசங்களுக்கு அது பயங்கர என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100% அட்டெண்டன்ஸ்ங்கிறது வந்து லாஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசமே அந்த பசங்களை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது அதுலேயே அந்த பசங்க வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆச்சாரியா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹாப்பி ஸ்கூலிங்கிறத வந்துட்டு ஒரு பசங்களுக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாகவே அவங்க எப்படி படித்து கரெக்டாக கொண்டு வரணுமோ அதை வந்து பசங்க கிட்ட கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இதுதான் ஆச்சாரியா ஸ்கூல்ல வந்து பயங்கரமா ஒரு ஸ்பெஷல் வந்துட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது படிப்புன்னு மட்டும் இல்லாம நல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா DMRன்னு சொல்லிட்டு டெய்லி மார்னிங் ரொட்டீன் சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் 5:30 பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்துட்டு நமக்கு லிங்க் அனுப்பிடுவாங்க. டெய்லி மார்னிங் 5:30 to 6:30 யோகா கிளாஸ் வந்து எல்லாருமே வீட்ல இருந்தே அட்டென்ட் பண்றது எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணு பண்றதுனால நானும் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். இது பசங்களோட ஹெல்த்துக்குமே பாத்தீங்கன்னா பயங்கரம் நல்லது, நமக்குமே இது ரொம்ப நல்லது. இதை வந்து கண்டிப்பா ஸ்பெஷல் தேங்க்ஸா வந்து MDக்கு வந்து நம்ம சொல்லி ஆகணும். இது வந்து ரொம்ப ஒரு பசங்களுக்குலாம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி டெய்லி மார்னிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொடுத்ததுக்கு வந்துட்டு எனக்கு பிரின்சிபல் மேம்க்கும் மெயினா வந்து எங்க கிளாஸ் மேம் நித்யா மேம்க்கு வந்து நான் நல்லா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.